திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்போது தொடங்கி இருக்கிறது. தன்னுடைய முகாம் அலுவலகத்திலிருந்து காணொலி காட்சியின் மூலமாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். மாவட்ட செயலாளர்கள் காணொலி காட்சியின் மூலமாக இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். மிக முக்கியமாக திமுகவினுடைய முப்பெரும் விழா மற்றும் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாகவே இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. தொடர்ந்து ஓரணியில் தமிழ்நாடு என்பதற்கான உறுப்பினர் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதோட நிலவரம் தற்போது எப்படி இருக்கிறது, எவ்வளவு பேர் இதில் இணைந்து இருக்கிறார்கள், ஏனென்றால் வீடுதோறும் சென்று இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்பதை மையமாக வைத்து இந்த உறுப்பினர் சேர்க்கை என்பது தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கான பணிகள் தற்போது எவ்வளவு நடைபெற்றிருக்கிறது என்ற தகவல்களையும் முழுமையாக அவர் கேட்டறிகிறார். இதைத் தொடர்ந்து திமுகவினுடைய முப்பெரும் விழாவும் 14ஆம் தேதி கரூரில் நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் மற்றும் அதற்கான தீர்மானம் நிறைவேற்றம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் இந்த இதில் விவாதிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் வரக்கூடிய நிலையில் அதற்கான அனைத்து விதமான ஆயத்த பணிகளையும் திமுக தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஓரணியின் மேலாடு உடன்பிறப்பே வா என்ற எடுத்ததில் அதற்கு அடுத்த கட்டமாக களத்தில் உதயநிதி ஸ்டாலின் அதற்கு அடுத்த கட்ட பணிகளையும் தீவிரப்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்போது காணொலி காட்சி மூலமாக தொடங்கி இருக்கிறது. இதில் மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். முக்கிய கருவாக முப்பெரும் விழாவும் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை இருந்தாலும் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் உட்பட பல்வேறு விவகாரங்கள் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்டமான பயணங்களை தொடங்கக்கூடிய சூழ்நிலையில் காஞ்சிபுரத்தில் சட்டமன்ற தொகுதியிலிருந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் களத்தில் உதயநிதி ஸ்டாலின் என்ற பயணத்தையும் தொடங்கி இருக்கிறார். தமிழகம் முழுவதும் இன்ற பயணம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போதுதான் அடுத்தடுத்த கட்டமான நிகழ்வுகளுக்கான விஷயங்கள் குறித்தும் கூட இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவே தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது.